Hello everyone, welcome to CSK Education TV. நான் உங்கள் சந்திரன் சண்முகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன? SQL Server Introduction பார்க்க போறோம். So class போறதுக்கு subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நம்ம ட்ரெய்னிங் செஷன் போவோம். நம்ம இன்னைக்கு SQL Serverல SSMS ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்க போறோம். நிறைய பேர் SQL Serverனு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா SQL Serverனு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, SQL Server தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். SQL Serverல டேட்டாவை ஸ்டோர் பண்ணவும் முடியும், ரிட்ரைவ் பண்ணவும் முடியும். அதுக்கு யூஸ் ஆகுற டூல் தான் SSMS. SSMSனா SQL Server Management Studio. இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா SQL Server சென்டரா இருந்துட்டு டிஃப்ரெண்ட் SSMSல டேட்டாவை ஆக்சஸ் பண்ணவும் போஸ்ட் பண்ணவும் முடியும். SSMS ஒரு சர்வர் கிடையாது, அது சர்வர்ல இருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். SQL Serverல டேட்டா ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கும். நான் இந்த ரன் கமாண்ட்ல போயிட்டு SQL Server கொடுத்தனா SQL Server Management Studioன்னு வரும். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். சர்வர் டைப் பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஜின், சர்வர் நேம் பாத்தீங்கன்னா கரண்ட் லேப்டாப் ஆர் பிசி நேம் இருக்கும். ஆத்தென்டிகேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆத்தென்டிகேஷன் இருக்கும், விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் SQL Server ஆத்தென்டிகேஷன் இருக்கு. நம்ம விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோம்னா லோக்கல் சிஸ்டம் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்காது. இதுவே SQL Server ஆத்தென்டிகேஷன் பாத்தீங்கன்னா லோக்கல் சிஸ்டம் கனெக்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஆன்லைன் ஆர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா இதுக்கு கண்டிப்பா நம்ம லாகின் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நான் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கனெக்ட்னு கொடுத்தனா நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் பாத்தீங்களா. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இல்லைன்னா வியூல போயிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இது கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா ஷார்ட்கட் கீ F8 பிரஸ் பண்ணலாம். நம்ம ஏதாவது நியூ query எழுதணும்னா இந்த நியூ query கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம queries எழுதலாம். இந்த டேட்டாபேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற டேட்டாபேசஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். நம்ம டேட்டாபேசஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் பாத்தீங்கன்னா லோக்கல் சிஸ்டம் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவையில்லை. இதுவே SQL Server ஆத்தென்டிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் சிஸ்டம் மட்டும் இல்லாம ஆன்லைன் ஆர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா இதுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். So Windows authentication பாத்தீங்கன்னா to connect local systems, username and password not required. இதுவே SQL Server authentication பாத்தீங்கன்னா to connect online, internet and local system. இதுக்கு username and password required. இந்த ட்ரெய்னிங் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை 100% சப்போர்ட் பண்ணி நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திரன் சண்முகம்.